மாணவிகளிடம் வண்ணத்து பூச்சி ஆராய்ச்சி என்று வேனில் வெளியே அழைத்துச் சென்று பேட் டச் செய்ததாக கூறப்பட்ட புகாரில் தலைமறைவாகி ஒரு மாதம் கழித்து கைது செய்யப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர் தியாகராஜன் ஹென்றி இவர்தான். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர் தியாகராஜன் என்கிற ஹென்றி கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஃபீல்டு விசிட் என்று கூறி வேளாண்மை படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை வேனில் ஏற்றி சென்னம்மரெட்டிப்பட்டி என்ற ஊரில் உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். மாணவர்களை ஒரு குழுவாகவும் மாணவிகளை தனி குழுவாகவும் பிரித்து காட்டை சர்வே எடுக்க கூறியுள்ளார். மாணவிகளுடன் சென்ற ஆசிரியர் ஹென்றி உடன் தூக்கிச் சென்ற தன்னுடைய கை குழந்தையை ஒவ்வொரு மாணவியிடமும் கொடுத்து வாங்குவது போல எல்லாம் தவறான தொடுதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு மாணவியிடம் மோதிரம் மாற்றிக் கொள்ளலாமா என்றும் ஒரு மாணவியை கைப்பிடித்து இழுத்தும் காதல் சேட்டையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக ஒரு மாணவியிடம் தன்னை மாமா என்று அழைக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தியதாகவும் மற்றொரு மாணவியை கையை பிடித்து இழுத்து தவறான இடத்தில் தொட்டதாகவும் வேறு ஒரு மாணவியை தன் அருகில் அமர வைத்து தவறான தொடுதலில் ஈடுபட்டதால் அந்த மாணவி அலறிக்கொண்டு ஓடியதாகவும் கூறப்படுகிறது. இந்த பயிற்சி முடித்து வேனில் ஏறியதும் ஒவ்வொரு மாணவியும் ஆசிரியர் தியாகராஜன் ஹென்றி செய்த காமுக சேட்டைகள் குறித்து தங்களுக்குள் பேசி மனம் கலங்கி உள்ளனர். பள்ளியின் துணை தலைமை ஆசிரியை அன்னைசிபா ஃப்ளவலைட் என்பவரிடம் தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். ஆனால் அவரோ சம்பவத்தை மூடி மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்கள் பெற்றோரிடம் நடந்த சம்பவம் குறித்து தெரிவித்த நிலையில் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 5 மாணவிகள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. கடந்த மாதம் 16ஆம் தேதி ஆசிரியர் தியாகராஜன் ஹென்றி மீது போக்சோ உள்ளிட்ட 5 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தகவல் அறிந்ததும் ஆசிரியர் தியாகராஜன் தலைமறைவாகிவிட்டார். உள்ளூர் அரசியல் செல்வாக்கு இருந்ததால் அவரை கைது செய்யாமல் போலீசாரும் சுணக்கம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. தனது சகோதரர் அப்பாவி என்றும் சாதி பாகுபாடு காரணமாகவே ஹென்றி மீது மாணவிகள் புகார் அளித்திருப்பதாகவும் அவரது சகோதரர் கூறி வந்தார். ஆனால் ஹென்றிக்கு உதவியதாக வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள ஆசிரியை அன்னைசிபா ஃப்ளவலைட் வேறு சாதி என்பதை சுட்டிக்காட்டிய மாணவிகள் தரப்பினர் மாணவிகளிடம் மோசமாக நடந்து கொண்டு போலீஸ் நடவடிக்கை என்று வந்ததும் சாதியின் பின்னால் போய் ஒளிந்து கொள்வதாக குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் போலீசுக்கு தண்ணி காட்டிய வாத்தியார் ஹென்ரியை பிடிக்க விளாத்திக்குளம் டிஎஸ்பி தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. மதுரையில் உள்ள உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த ஆசிரியர் ஹென்ரியை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஹென்ரியை சிறையில் அடைத்தனர். மாணவிகள் தாங்கள் படிக்கின்ற பள்ளியில் தங்களுக்கு நடக்கின்ற பாலியல் அத்துமீறல்களை துணிச்சலுடன் பெற்றோரிடம் தெரிவித்தால் மட்டுமே இது போன்ற தொல்லைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றுமொரு சான்று. பாலிமர் செய்திகளுக்காக விளாத்திக்குளம் செய்தியாளர் முருகானந்தம்.